அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரை யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் வரவேற்கிறோம். நம்ம கிளாக் சம்மில் டைப் 1 மாடல் போன வாட்டி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இந்த வாட்டி டைப் 2 மாடலில் சம் பார்ப்போம். டைப் 2 மாடல் அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டைம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அந்த டைமில் வந்து அந்த ரெண்டு நீடிலும் ஓவர்லாப் ஆயிருந்தா டுகெதர் இல்லை கோயின்சைடு 3 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. டுகெதர்னாலும் கோயின்சைட்னாலும் ஓவர்லாப்னு ஒரே மீனிங் தான். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் பார்க்கும்போது அட் வாட் டைம் பிட்வீன் 3 and 4 o'clock will the hands as a clock together, அதாவது 3 மணிக்கும் 4 மணிக்கும் நடுவுல ரெண்டு நீடிலும் எப்போ ஒன்னா இருக்கும், ஒன்றிணைந்து இருக்கும், அதான் கோயின்சைட், டுகெதர் ஆர் ஓவர்லாப்பா இருக்கும். இதான் கொஸ்டின். இந்த மாடல் தான் வந்தா இது டைப் 2 மாடல் கார்னர் சம்ல. இது நான் உங்களுக்கு ஃபார்முலா வச்சு சொல்லி தரோம், ஃபார்முலா இல்லாம சொல்லி தரோம். மாடல் 1ல ஃபார்முலா இல்லாம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம், மாடல் 2ல ஃபார்முலா வச்சு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். எந்த மாடல் உங்களுக்கு புரியுதோ அது பிரகாரம் நீங்க சம் போட ஆரம்பிக்கலாம். இப்போ மாடல் 1ல நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கொஸ்டின் பாருங்க, 3 to 4, அதாவது இந்த அவருக்கும் இந்த அவருக்கும் நடுவில் தான் எவ்வளவுன்னு கேட்பாங்க. 1 hour இடைவெளியில தான் கேட்பாங்க. இப்போ 3 to 4ல எந்த டைம்ல நம்ம வந்து ரெண்டு உண்டியில ஒன்னா இருக்க கொஸ்டின் தான். இப்போ நம்ம அனலாக்ல வரையும் போது 3 to 4 போது எப்படியும் அந்த ரெண்டு நீடில வந்து 3க்கும் 4க்கும் நடுவில் தான் இருக்கணும். இப்போ சப்போஸ் 6 to 7 அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த 6க்கு 7க்கு நடுவில் தான் அந்த நீடில் இருக்கும். சப்போஸ் 8ல இருந்து 9 அப்படின்னாலும் 8க்கு 9 தான் நீடில் இருக்கும். ரெண்டு ஒன்னா இருக்கிற டைம் அதுதான். மற்ற டைம் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்னா இருக்காது. இப்போ 3 to 4ல இந்த டைம் இந்த வரைஞ்சிருக்க பாருங்க, இந்த டயக்ராம்ல இருக்கு ரெண்டு நீடில் இங்கதான் இருக்கும், வேற எங்கேயும் 3 to 4 3 மணிக்கும் 4 நடுவில் வேற எங்கேயும் ஒன்னா இருந்திருக்காது. டுகெதர் மாடல் இது நல்லா கவனிங்க. டுகெதர் கேட்கலாம், கோயின்சைட் கேட்கலாம், ஓவர்லாப் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த மாடல் தான் போடணும். 3 to 4ல இந்த இடத்துல இருக்கும். அப்ப இந்த டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா 3க்கு நேரம் தான் 3:15 சொல்லலாம், 4க்கு நேரம் தான் 3:20 சொல்லலாம். ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேஸ் டைம் என்னன்றதை பாத்துக்கணும். பேஸ் டைம்னா மாடல் 1 எடுக்கிறேன், ஃபார்முலா இல்லாம. பேஸ் டைம்னா இப்ப எப்படி கொஸ்டின் வந்து 3 to 4 அப்படி கேட்டிருக்காங்கன்னா பேஸ் வந்து 3 எடுத்துங்க. இந்த 3 என்ன பண்றீங்கன்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. இப்போ 3 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன 15 அப்படின்றது கிடைக்கும். 3 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்க 15 கிடைக்கும். ஆக்சுவலா எந்த டைம்ல 15 கிடைக்கும், 3க்கும் 4க்கும். அப்ப என்ன பேஸ் டைம் கிடைக்குன்னா 3:15 அப்படின்ற பேஸ் டைம் கிடைக்கும் நம்மளுக்கு. திரும்ப சொல்றேன் பாருங்க எப்படி இதை பேஸ் டைம் கண்டுபிடிக்கிறதுன்னு. கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து 3 to 4 கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இன்னும் 3 to 4னா பேஸ் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த 3 இருக்குல்ல, இந்த 4 விட்டுடுங்க. 3 இருக்கு பாத்தீங்களா, 3 இருக்குன்னா அந்த 3 வந்து என்ன பண்றீங்கன்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5ஆல மல்டிப்ளை பண்ணா 15 மினிட்ஸ் கிடைக்கும். அவர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 3 தான். 3க்கு அப்புறம் 3:15 தான் அப்படின்னு மினிட்ஸ் டைம். இப்போ பேஸ் டைம்ல பார்க்கும்போது அப்படின்னா பேஸ் டைம் கண்டுபிடிச்சுன்னா 3:15 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது பேஸ் டைம். ஆக்சுவல் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது 3:15 இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவல் டைம் பார்க்கும்போது இந்த 15 மினிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 15 என்ன பண்ணனா 11ஆல டிவைட் பண்ணுங்க எப்பவுமே. இது பேஸ் டைம். ஆக்சுவல் டைம் எப்போ ஒன்னா இருக்குன்னு பார்க்கும்போது 15 11ஆல டிவைட் பண்ணுங்க. 15 11ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்னா ஓவர் 11 11, மீதி எவ்வளவு இருக்குன்னா 4 1 4/11 அப்படின்றது வரும். 15 11ஆல டிவைட் பண்ணுங்க. எப்படின்னா இது ஃபிராக்ஷன்ல இருக்கு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்துறீங்க, வேற எதுவும் இல்லை. அப்போ ஓவர் 11 11 4, அப்போ 1/1 4/1 கிடைக்குது. அப்போ ஏற்கனவே 3:15 இருக்கு. அந்த 3:15 கூட 15 நிமிஷத்துக்கு கூட இந்த 1 4/11 ஆட் பண்ணுங்க. இப்போ ஆட் பண்ணா 15 நிமிஷம், இது 1 நிமிஷம், மொத்தம் 16 நிமிஷம் 4/1 11, 16 நிமிஷம் 4 செகண்ட் கிடைக்கும். அப்போ ஆல்ரெடி பேஸ் டைம் வந்து 3:15. அப்போ 3 இப்போ எவ்வளவு கிடைச்சுன்னா 16 4/11. இதுதான் ஆக்சுவலா 3 மணிக்கும் 4 மணிக்கும் ரெண்டு நீடிலும் ஒன்னா இருக்கிற நேரம். இது மாடல் 1ல. திரும்ப சொல்றேன் பாருங்க, 3க்கும் 4க்கும் டைம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் டைம் கண்டுபிடிக்கணும். பேஸ் டைம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் எந்த நேரத்தை சொல்லியிருக்காங்களோ அதை 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்க 15 நிமிஷம். அப்போ 3:15 அப்படின்னு சொல்றோம். இப்ப சப்போஸ் 8க்கு 9 கேட்டிருக்கான்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணோம், பேஸ் டைம் என்ன வரும், 8 5ஆல மட்டும் 40. அப்ப 3:40 பேஸ் டைம் அப்படின்னு வரும். சாரி 8:40 பேஸ் டைம், ஏன்னா 8ஆல கேட்டிருக்கானா. இப்போ வந்து 15 நிமிஷம் 3:15 பேஸ் டைம். அப்ப நான் 15ன்றது நம்ம ஆக்சுவலா இங்க தள்ளி நிக்குது. எவ்வளவு தள்ளி நிக்குது கண்டுபிடிக்கு 11ஆல டிவைட் பண்ணோம். 11 டிவைட் பண்ணா 1 11 11 4. அப்போ 1 4/1 வரும். இப்போ இந்த 15ஆல இதை ஆட் பண்ணும்போது 16 நிமிஷம் 4 செகண்ட். அப்ப ஏற்கனவே 3 மணி. அப்போ 3 மணி 16 நிமிஷம் 4 செகண்ட்ல ரெண்டு மூணுல ஒன்னா இருக்கும். இது மாடல் 1. இதை போட்டுங்க. நம்ம இதே சமயம் மாடல் 2ல போடுவோம். மாடல் 2ல ஃபார்முலா மெத்தடு. ஃபார்முலா x.x into 60/11. இதான் ஃபார்முலா. இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 3 to 4ன்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 3 to 4ல நம்ம பேஸ் x எதை வச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்குதா x. இப்போ 8 to 9னா 8 தான் x. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எது இருக்கோ அதான் x-ஆ வச்சுக்கணும். இந்த x வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ண போறோம். x ஓட வேல்யூ 3, அந்த 3 அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு 3 into 60/11 அப்படியே போடுறோம். இப்போ 3 இப்படியே போறோம். 3 hours கரெக்ட். இந்த நிமிஷம் எவ்வளவு வந்து கண்டுபிடிச்சா இந்த மெத்தட போட போறோம். இப்போ 3 60 எவ்வளவுனா 180/11 வருது. இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல மாத்தி போடணும்.
இப்போ 180 மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை மாற்றி போனால் நம்ம என்ன பண்ணுறோம் 11ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ ஓர் 11 11 மீதி 7 70 அப்புறம் திரும்ப 70 எத்தனை 11 6 11 66 பேலன்ஸ் 4. இது வந்து எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் போடணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். QRD அப்படின்ற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பிரகாரம் தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் போடணும். இப்போ நம்ம QRDனா கோஷன், Qனா கோஷன் எவ்வளோனா 16, ரிமைண்டர் ஆர்னா ரிமைண்டர் 4, Dனா டிவிஷன் டிவிடபிள் டிவிசிபிள்னு சொல்லுவோம் 11. அப்போ இதோட மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் 16 4/11. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா 3 அப்படியே போடுறோம். 3 hours 16 நிமிஷம் 4 செகண்ட். இதுதான் இது ஃபார்முலா பிரகாரம் போடுற மெத்தட் இது. ஓகேங்களா? இப்போ நம்ம டைப் 2ல கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 மணிக்கும் 10 மணிக்கு இடையில் 2 நீடிலும் எப்போ ஒன்றா இருக்கும்? ஓவர்லாப்பிங், டுகெதர், கோயின்சைட். எது கேட்டாலும் இந்த மாடல் தான். 2 மாடலில் போட போகிறோம். எது உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அந்த மாடல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் மாடல் 1ல போடுறேன். அதாவது 9 மணிக்கும் 10 மணிக்கும் இந்த அனலாக்ல போடும்போது 9 மணிக்கும் 10 மணிக்கு எப்போ ஒன்றா இருக்குன்னா இந்த 9க்கு 10 தான் ஒன்றா இருக்கும். எந்த டைம் கேட்டுக்கணும் அந்த 2 தான் ஒன்றா இருக்கும். வேற டைம்ல ஒன்றா இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்றோம் 9 10க்குள்ள இந்த கோடு போடுறோம். ஆக்சுவலா இங்க நம்ம பேஸ் டைம் ஒரு கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம அடிஷனலா 11ஆல டிவைட் பண்ணி அதை ஆட் பண்ணி போட போறோம். இப்போ பேஸ் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா போன சம்ல சொல்லியிருப்பேன். இந்த சம் நல்லா பாருங்க. பேஸ் டைம் எடுக்கணும்னா ஆக்சுவலா 9:45க்கும் 9:50 நடுவு தான் அது இருக்கணும். அப்போ பேஸ் டைம் என்ன பண்ணணும்னா 9:45 இருந்து எதுக்குள்ள ஒன்றா இருக்குன்னா 9:50க்குள்ள அது ஒன்றா இருக்கணும். அப்போ எந்த டைம் வரும் அப்படின்னு போகும்போது இதுல பேஸ் டைம் எடுத்துக்கணும். இந்த ரெண்டுத்துல எதை எடுத்துக்கலாம்? எப்படி 9:50க்கு மேல எடுக்க போறது இல்ல. 9:45க்கு மேலதான் இது ஒன்றா இருந்திருக்கணும். அப்போ இது வேண்டாம். அப்போ பேஸ் டைம் வந்து 9:45. இப்போ பேஸ் டைம் நீங்க 9:45 போட்டீங்க. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருது அப்படின்னு பாக்கிறதுக்கு இந்த நிமிஷத்தை நம்ம எதால டிவைட் பண்ணா 11ஆல டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் பண்ணி திரும்ப 40 நிமிஷத்துல ஆட் பண்ணி போடணும். இப்போ 45/11 நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் பண்றோம். இப்போ 4 11 41 44 பேலன்ஸ் 1. அப்போ 4 நிமிஷம் வருது. அப்போ இந்த 4 நிமிஷத்தை இந்த 45 நிமிஷத்தோட நம்ம ஆட் பண்றோம். 4 நிமிஷம் 1 செகண்ட். இப்போ ஆட் பண்ணும்போது நம்ம என்ன 49 நிமிஷம் 1 செகண்ட் கிடைக்கும். இப்போ வந்து இது ஆக்சுவலா டிவைட் பண்ற வர ஆன்சர். இப்போ பேஸ் டைம் என்ன போடுவோம் 9:45 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணா ஆக்சுவல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 9 மணி 49 நிமிஷம் 1 செகண்ட் ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் பேஸ் டைம் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுட்டு இதை போடலாம். இதே சமயம் மாடல் 2லயும் போடுவோம். இதே சமயம் நம்ம மாடல் 2ல ஃபார்முலா மெத்தட்ல போடலாம். ஃபார்முலா வந்து x.x into 60/11. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மெத்தட்ல போடுறோம். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 9க்கு 10னா எது கம்மியான டைமோ அதை தான் எக்ஸா வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா 9. இப்போ 9.9 into 60/11 இது வரும். இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணோம் இப்போ இந்த 9 60 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 9.960 எவ்வளவு வரும்னா 540/11 இதை போடுறோம். இப்போ 540/11 மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும். அப்போ 540 டிவைட் பண்றோம் 11ஆல. இப்போ 11ஆல டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை டைம் வரும்னா 4 11 44 கிடைக்கும். பேலன்ஸ் வந்து 10 100 திரும்ப எத்தனை 11 9 11 99 கிடைக்கும். பேலன்ஸ் 1. இப்போ QRD மெத்தட்ல இதை போடுறோம். QRDனா கோஷன்ட் ரிமைண்டர் டிவிசிபிள். இப்போ நம்ம வந்து கோஷன்ட் வந்து எவ்வளவுனா 49 வந்தது. ரிமைண்டர் வந்து 1 டிவிசிபிள் வந்து 11. அப்போ 49 1/11 வருது. அப்போ இங்க வந்து 9 49 1/11. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஃபார்முலா மெத்தட்லயே புரிஞ்சா இதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த மெத்தட் புரிஞ்சாலும் மாடல் 1 புரிஞ்சாலும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 3ஆவது சம் பார்ப்போம். நம்ம 3ஆவது சம் பார்ப்போம். 3ஆவது சம் 7க்கும் 8க்கும் டைம்ல நமக்கு வந்து எப்போ 2 நீடிலும் ஒன்றா இருக்கும். இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அனலாக்ல இதை வரைஞ்சிக்கிறோம். நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 7க்கு 8க்கு நடுவில் இந்த கரெக்டாக நமக்கு வந்து 7 மணி 8 மணிக்கு நடுவில் தான் கரெக்டாக ஒன்றா இருக்கும். வேற எந்த டைம்ல இது ஒன்றா இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாடல் 1ல போடுவோம். மாடல் 1ல பேஸ் டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பேஸ் டைம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ 7க்கும் 8க்கும் இந்த இடத்துல ஒன்றா இருக்குன்னா அப்போ எங்க ஒன்றா இருக்குன்னா 7:35க்கும் 7:40க்குள்ள தான் இது கண்டிப்பா ஒன்றா இருந்திருக்கணும். இதுதான் ஆக்சுவல். இதான் பேஸ் டைம் கண்டுபிடிக்கிற மெத்தட். 7:35க்கும் 7:40க்குள்ள ஒன்றா இருந்திருக்கணும். இப்போ 7:35 அப்போ வந்து இதான் பேஸ் எடுத்துக்கணும். இது அதிகமான வேல்யூ வேணாம். 7:35 நம்ம பேஸ் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ 7:35ன்றத கண்டுபிடிச்சோம் பேஸ் டைம். இதுக்கு மேல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிமிஷத்தை 11ஆல டிவைட் பண்ணோம். நிமிஷம் என்னன்னா 35. 35 11ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து 3 11 33 வரும். பேலன்ஸ் வந்து 2 வரும். 3 11 33 பேலன்ஸ் 2. இது 3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா முன்னாடி 35 நிமிஷம் இருந்திருக்கு. எக்ஸ்ட்ராவா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3 நிமிஷம் 2 செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டோட்டலா என்ன வரும்னா 38 நிமிஷம் 2 செகண்ட் 11 வரும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சுவலா எப்போ ஒண்ணா இருந்திருக்குன்னா 7 மணி 38 நிமிஷம் 2 செகண்டுக்கு இது ஒண்ணா இருந்திருக்கும். இதான் ஆக்சுவலா இது மாடல் 1ல போடுறது. மாடல் 2 குயிக்கா எடுத்துறேன் நான். மாடல் 2 பாருங்க. நம்ம இதே சமயம் நம்ம என்ன பண்ணுவோம் மாடல் 2ல பார்ப்போம். மாடல் 2 வந்து ஃபார்முலா x.x into 60/11. இதான் ஃபார்முலா. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 7 to 8 டைம். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் 7 தான் பேஸ் டைம் கம்மியா இருக்குது அதான் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 7. அப்போ 7.
7 இன்ட்டு 60/11 இப்படி போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் 7.7 ஆறால மல்டிப்ளை பண்ணா 420/11 வரும். இப்போ 420/11 மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும். இப்போ 420/11 மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தும் போது 42. இப்போ 42ல எத்தனை 11 இருக்குன்னா 3 11 இருக்கு. 3 11 33. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு வரும்னா 9. இப்போ 9 வந்து 0. அப்போ வந்து 90. 90ல எத்தனை 11 இருக்குன்னா 8 11 88. அப்போ பேலன்ஸ் 2. இப்போ நம்ம QRD ஃபார்ம்ல போடுறோம். QRD கோஷன்ட் வந்து 38, ரிமைண்டர் வந்து 2, நம்ம டிவிசிபிள் வந்து 11. அப்போ 38 நிமிஷம் 2 செகண்ட். அப்போ 7 மணி 38 நிமிஷம் 2 செகண்ட்ல இந்த 2 நீடிலும் ஒன்னா இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம 4வது சம் பார்ப்போம். டைப் 2 மாடல்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 1 மணிக்கும் 2 மணிக்கு நடுவில் 2 நீடிலும் எப்போ ஒன்னா இருக்கும்? டுகெதர், கோயின்சைடு, ஓவர்லாப்பிங் எது வந்தாலும் இந்த மெத்தட் தான் போடுறோம். இப்போ இதில் மாடல் 1 போடுறேன். இப்போ வந்து நம்ம அனலாக்ல டயக்ராம் கொஞ்சிப்போம். 1 மணிக்கும் 2 மணிக்கும் 2 நீடிலும் எப்போ ஒன்னா இருக்குன்னா 1 மணிக்கும் 2 மணிக்கு நடுவில் இங்கே தான் ஒன்னா இருக்கும். மற்ற டைம்ல இங்கே ஒன்னா இருக்காது. இப்போ வந்து இதோட பேஸ் டைம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பேஸ் டைம் கண்டுபிடிச்சா தான் ஈஸியா நெக்ஸ்ட் 11 ஆல் டிவைட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் ஆக்சுவல் டைம் போட முடியும். பேஸ் டைம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா 1 மணிக்கும் 2 மணிக்கும் ஒன்னா இருக்குன்னா ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து 1 மணிக்கும் போது 1 5க்கும் 1க்கும் 5 வரும். நெக்ஸ்ட் 2 1 10க்கும் நடுவு தான் டெஃபினட்டா இது ரெண்டும் ஒன்னா இருந்திருக்கணும். அப்ப இதுல பேஸ் டைம் சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம். அப்ப இது எடுத்துறோம். 1 5ன்றது பேஸ் டைம். இப்போ வந்து 1 மணி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் ஆயிருது. அந்த எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் ஆயிருது நம்ம என்ன பண்ணோம் 11 டிவைட் பண்ணுவோம். 5 டிவைட் எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆகுதுக்காக 11 டிவைட் பண்ணுவோம். 5 டிவைட் 11 வரும். இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்த முடியாது. அப்ப 5 செகண்ட் தான் வருது. அப்ப ஆக்சுவலா ஆன்சர் என்ன வரும்னா இந்த மினிட்ஸ் தான் மினிட்ஸ் ஆட் பண்ணி அதை போட்டிருப்போம். மினிட்ஸ் எதுவும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணோம் 1 மணி 5 நிமிஷம் 5 செகண்ட். இப்பதான் இந்த 2 மூணுல ஒன்னா இருக்கும். மற்ற சம்லாம் டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வரும். அதை மினிட்ஸோட ஆட் பண்ணி இங்க போடுவோம். இதுல அந்த மாதிரி வரல. அதனால இது அப்படியே வச்சு அப்படியே ஆட் பண்ணி போட்டுருந்தோம். 5 நிமிஷம் ஆட் பண்ணா 5 நிமிஷத்துக்கு 5 செகண்ட் ஆட் பண்ணா 5 நிமிஷம் 5 செகண்ட். அவ்வளவுதான். நீங்க மாடல் 2 நீங்களே போடுங்க. போட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த சம் நம்ம டைப் 2ல நம்ம வந்து ஜென்ரலா கொஸ்டின் எப்படிலாம் கேட்கலாம். இப்போ வந்து கொஸ்டின் வந்து 2க்கும் 3க்கும் அதாவது 2 மணிக்கும் 3 மணிக்கு நடுவில் எப்போ ஒன்னா இருக்கும், இல்லை 9 10க்குள்ள எப்போ ஒன்னா இருக்கும், அந்த மாதிரி டைமிங் மட்டும் பார்த்துருப்போம். ஜென்ரலா எப்படி கேட்பாங்கன்னா ஆக்சுவலா பாருங்க 1 ஹவர்ல 2 நீடிலும் எப்போ எத்தனை டைம் ஒன்னா இருக்குன்னா ஒரு டைம் ஒன்னா இருக்கும். அது தெரிஞ்ச விஷயம். 1 ஹவர்ல 2 நீடிலும் ஏதாவது ஒரு டைம்ல ஒன்னா இருக்கும். ஒரே ஒரு முறை தான் ஒன்னா இருக்கும். நெக்ஸ்ட் 12 ஹவர்ல எத்தனை முறை ஒன்னா இருக்கும்? கொஸ்டின் எத்தனையோ டைம் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அதாவது எத்தனை முறை ஓவர்லாப் ஆயிருக்கும் 12 ஹவர்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1 மார்க்ல. எத்தனை முறை 12 ஹவர்ல எல்லாம் நினைச்சு 1 ஹவர்ல ஒரு டைம்னா 12 ஹவர்ல 12 டைம் சொல்லிட்டு எல்லாம் தப்பா கிளிக் பண்ணிட்டு வரீங்க. 12 ஹவர்ல நம்மளுக்கு 11 முறை தான் ஒன்னா இருக்கும். ஏன்னா 11 to 1 இந்த டைம்ல நீங்க அன்லாக்ல தான் கிளாக் வச்சு சுத்தி பாருங்க ஒரே டைம் மட்டும் தான் 12 மணி மட்டும் தான் ஒன்னா இருக்கும். தவிர 11 மணில இருந்து 1 மணிக்குள்ள ஒரே டைம் தான் ஒன்னா இருக்கும். எப்ப பாத்துங்க. அப்ப இதுல ஒரு டைம் குறையுது. அதனாலதான் 12 ஹவர்ல 11 முறை மட்டும் தான் ஒன்னா இருக்கும் 2 நீடிலும். ஏன்னா எந்த டைம்ல ஒன்னா இருக்காதுன்னா எப்ப குறையனா 11 மணில இருந்து 1 மணிக்குள்ள ஒரு டைம் தான் ஒன்னா இருக்கும். இப்ப ஆக்சுவலா இப்ப பாருங்க 9 to 12 9 மணில இருந்து 2 மணிக்குள்ள எத்தனை டைம் ஒன்னா இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலன்னா 9 to 10 ஒரு டைம் ஒன்னா இருக்கும். நெக்ஸ்ட் 10 to 11 ஒரு டைம் ஒன்னா இருக்கும். நெக்ஸ்ட் 11 to இங்க 1 தான் போடணும். ஒரு டைம் தான் ஒன்னா இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு டைம் தான் ஒன்னா இருக்கும். சப்போஸ் 11 to 2 போட்டாலும் இல்ல 12 to 1 போட்டாலும் இது 0 போட்டுடணும். அப்போ நம்ம 11 to 1 என்றதை இங்க போடணும். நெக்ஸ்ட் வந்து 1 to 2. இப்போ வந்து இந்த இதுல 1 ஹவர் இது 1 ஹவர் இங்க மட்டும் 2 ஹவர்ஸ் காட்டணும். ஏன்னா இங்க ஒரு டைம் தான் ஒன்னா இருக்கும். 2 ஹவர் தான் சேர்த்து ஒரு டைம் தான் ஒன்னா இருக்கும். அப்போ நீங்க வந்து 9 மணிக்கும் 2 மணிக்கு நடுவுல எத்தனை முறை 2 நீடிலும் ஒன்னா இருக்கு அப்படி கேட்டாங்கன்னா ஒரு டைம் 2 டைம் 3 டைம் மொத்தம் 4 டைம் ஆன்சர் போடலாம். கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. டைரக்ட் கொஸ்டினே வந்து 11 மணிக்கும் 1 மணிக்கு நடுவில் எத்தனை முறை ஒன்னா இருக்குன்னா ஒரு டைம் தான். சப்போஸ் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு 11 to 1 வர மாதிரியும் மிடில் கேட்டு இப்படி கேட்கலாம். நீங்க அப்ப போடலாம். அதனாலதான் 12 ஹவருக்கு 11 முறை ஒன்னா இருக்கும். சப்போஸ் ஒரு நாளைக்கு எத்தனை முறை 2 டிகிரில ஒன்னா இருக்கும் ஓவர்லாப் ஆயிருக்கும். ஓவர்லாப்ன்றது 0 டிகிரி குறிக்கும். அதையும் சொல்லிடுறேன். 0 டிகிரின்னு கேட்கலாம், ஓவர்லாப்னு கேட்கலாம், கோஇன்சிடென்ட் கேட்கலாம், இல்ல 0 டிகிரின்னு கேட்கலாம், இல்ல டுகெதர்னா கேட்கலாம். ஓகேங்களா? 0 டிகிரியே இல்ல, அதனால 0 டிகிரி. அப்போ ஆஃப் டைம் கேட்டாலும் 12 ஹவர்ஸ் அப்பயும் 11 முறை. சப்போஸ் ஒரு நாள் அப்படி கேட்டாங்கன்னா 12 ஹவர்ல 11 டைம்னா 24 ஹவர்ல இன்னொரு 11 கூட்டிங்க 22 டைம். ஒரு நாள்ல 22 டைம் ஒன்னா இருக்கும். ஓகேங்களா? டைப் 2 மாடல்ல நம்ம எடுத்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. நான் ஹோம் ஒர்க்கும் இப்போ நெக்ஸ்ட்ல நான் ஸ்ட்ரைட்ல போடுறேன். இப்போ நம்ம டைப் 2 ஹோம் ஒர்க் சம் 4ல எழுதியிருக்கேன். அதை பாருங்க. 2ல இருந்து 3க்குள்ள எத்தனை முறை ஒன்னா இருக்கும், அதாவது எந்த டைம்ல ஒன்னா இருக்கும். நெக்ஸ்ட் 4ல இருந்து 5 டைம்குள்ள எப்போ ஒன்னா இருக்கும். 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள எப்போ ஒன்னா இருக்கும். 8ல இருந்து 9க்குள்ள எப்போ 2 நீடில ஒன்னா இருக்கும். 11 இருந்து 12க்குள்ள எப்போ 2 ஒன்னா இருக்கும். இந்த
இந்த 5 சம் நீங்கள் போடுங்க. இந்த 5ஆவது சம் மட்டும் பாருங்க, கொஞ்சம் ஆன்சர் பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கும். மற்ற 4 சம் ஈஸியாக போட்டுருங்க. இதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுங்க. 5 சம் ஹோம்ஒர்க் போட்டு இது ஆன்சரை வந்து நீ கமெண்ட்ல பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் இதை தவிர வேற எதனாலும் டைப் 2ல ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தால், சம்ஸ்ல எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணா நீங்க வந்து நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும், நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி.